பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு மாணவன் தரம் 4ஆம் ஆண்டில் சேர்கின்றான். தமிழ் சரியாக எழுத படிக்க தெரியாமல், அதாவது ஆங்கில மொழியில் படித்த ஒரு சிறுவன் இவ்வாறு திருவோணமலையிலே ஒரு பாடசாலையில் இணைகின்றான். அந்த மாணவனை ஒரு ஆசிரியர் வழி நடத்தி இருக்கின்றார். ஆரம்பத்தில் அந்த அத்திவாரம் என்பார்கள், அந்த அத்திவாரத்தை ஒரு ஆசிரியர் சரியாக போட்டு கொடுத்திருக்கின்றார். அதனால் அந்த மாணவன் என்று SLAS இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சையிலே எழுதி தற்பொழுது அதிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக சமீபத்திலே ஒரு முகநூல் பதிவை பார்க்க கிடைத்தது. தற்பொழுது SLAS அந்த பரீட்சையிலே சித்தி அடைந்த மாணவன் தன்னை வழிநடத்திய அந்த ஆசிரியரை பார்ப்பதற்காக தற்பொழுது அந்த ஆசிரியர் ஒரு பாடசாலையில் அதிபராக இருக்கின்றார். அந்த ஆசிரியரிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கி இருக்கின்றார். அதில் அந்த ஆசிரியரை பார்த்து தனது நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக ஒரு சமூக வலைதள பதிவு சில தினங்களுக்கு முன்னர் பார்க்க கிடைத்தது. உண்மையிலே ஆசிரியர்கள் தாக்கி விட்டார்கள், ஆசிரியரால் மாணவர் பாதிக்கப்பட்டு விட்டார், அல்லது மாணவர் ஆசிரியர் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கப்பட்டார், இவ்வாறு பல்வேறு விதமான செய்திகள் ஆசிரியர்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த ஆசிரியர் என்பவர்கள் ஒரு மோசமானவர்கள் அல்லது அவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் என்கின்ற ஒரு பார்வை இருக்கின்றது என்று சொன்னால் அது தொடர்பான செய்திகள் வருவதால். ஆனால் இருக்கின்ற ஆசிரியர்களில் ஒரு குறிப்பிட்ட வீதம், அதாவது 1% தான் கிட்டத்தட்ட இப்படி இருக்கின்றார்கள். இதைவிட 50%த்திற்கும் மேலான ஆசிரியர்கள் மிகவும் அர்ப்பணிப்பாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற நிலையில் ஆசிரியர்கள் பல மாணவர்களை வழிநடத்தி இருக்கின்றார்கள். இன்று பல மாணவர்கள் சிறந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அவ்வாறுதான் தற்பொழுது திருவோணமலையிலே ஒரு மாணவன் என்று SLAS பரீட்சையிலே தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். அதற்காக ஆசிரியரை சென்று பார்த்திருக்கின்றார், நன்மை கூறியிருக்கின்றார். அதை விட நான் எவ்வாறு இங்கு வந்தேன், தற்பொழுது எந்த நிலைக்கு வந்திருக்கின்றேன் என்பது தொடர்பாக எல்லாம் அவர் ஒரு முகநூல் பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த முகநூல் பதிவில் என்ன குறிப்பிட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதை விட அந்த மாணவனை தற்பொழுது அவர் இளைஞன், அவரை வழிநடத்திய அந்த ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதேவேளை அந்த மாணவனும் தன்னை கற்பித்த தன்னை வழிநடத்திய அந்த ஆசிரியருக்கு நன்றி கடனாக இருக்கின்றார். இவ்வளவு உயரத்திற்கு வந்திருக்கிறார். அதாவது SLAS பரீட்சையிலே சித்தி அடைவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. எனவே SLASக்கு தெரிவாவது என்பது பலரின் மிகப்பெரிய கனவு. அதற்காக கடுமையாக படிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். அவ்வாறு இன்று அந்த SLAS பரீட்சை எழுதி அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார், அதிலே சித்தி அடைந்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது அவரும் தனது ஆசிரியை நினைவில் வைத்துக் கொண்டு, அதாவது ஆரம்ப கல்வி தனது கற்பித்த ஆசிரியை நினைவில் வைத்துக் கொண்டு பாடசாலைக்கு இவ்வாறு சென்றிருக்கின்றார். அது தொடர்பான புகைப்படமும் வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பான விவரத்தை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். மோகனதாஸ் சார்லஸ் அல்வின் அவர்கள்தான் அந்த மாணவன். அவர்தான் இது தொடர்பாக ஒரு முகநூல் பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே அவர் 2004 தொடக்கம் 2025 கிரேட் 4 ஸ்டூடெண்ட் டு SLAS என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக என் வாழ்நாளில் மறக்க முடியாத நெகிழ்வான தருணம் இது. எனக்கு ஆரம்ப கல்வியோடு சேர்த்து தன்னம்பிக்கையையும் கற்றுக் கொடுத்த என் ஆசிரியரை இன்றைய நாளில் கணம் பண்ண கர்த்தர் தந்த இந்த பரீட்சை வெற்றிக்காகவும் அவரின் மாபெரும் தயவிற்காகவும் முதற்கண் நன்றியை கர்த்தருக்கு தெரிவிக்கின்றேன். நான் கடந்த 2004ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து இலங்கை வந்தேன். இந்தியாவில் முழுவதுமாக ஆங்கில வழி கல்வியை நான் பின்பற்றியதால் தமிழ் மொழியை சரிவர எழுதவோ வாசிக்கவோ முடியாதவனாக நான் செல்வநாயகபுரம் இந்து மகா வித்தியாலயத்தில் தரம் 4 அனுமதி பெற்றேன். அப்போது அந்த வகுப்பறையில் கற்பித்துக் கொண்டிருந்த ஆசிரியர் தான் சுமதி டீச்சர். இலங்கைக்கு வந்து நான் சந்தித்த முதல் ஆசிரியர். அப்போது தரம் 4 இப்பாடசாலையில் 4 வகுப்புகள் காணப்பட்டன. எல்லா வகுப்பிலும் நிறைய மாணவர்கள் இருந்தனர். விரும்பியோ விரும்பாமலோ தன்னுடைய வகுப்பு மாணவனாக என்னை ஏற்க வேண்டிய நிலை அவருக்கு. இதை நான் கடவுளின் சிறந்த வழிநடத்தல் என்றும் எனக்கு கிடைத்த பாக்கியம் என்றுமே சொல்லுவேன். எனக்கு முதல் நாள் பாடசாலை என்பது புதிய நாடு, புதிய கல்வி சூழல், புதிய முகங்கள், இதெல்லாம் சேர்ந்து பெரும் பதற்றத்தையே எனக்குள் உருவாக்கியது. இருந்த போதிலும் பயம் கலந்த ஒரு ஆவலும் இருந்தது. அப்போது என்னை தனது வகுப்பில் ஏற்றுக்கொண்ட சுமதி டீச்சர் எனக்கு மட்டும் சிறிய பரீட்சை ஒன்றினை வைத்து அதை திருத்தி கணிதமும் ஆங்கிலமும் கொஞ்சம் செய்கிற, ஆனால் தமிழ் தான் ஒழுங்கா தெரியலன்னு சொல்லி அதன் பின்பு என்னை தனியாக ஊக்கம் எடுத்து கவனிக்க தொடங்கினார். இந்த காலப்பகுதியில் தான் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் என்ற பதத்தையும் கேள்விப்பட்டேன். எப்போதுமே இதை பற்றிய பேச்சுக்கள் தான் அதிகமாக பேசப்படும். எல்லாமே எனக்கு புதிதாக இருந்தது. காலப்போக்கில் அந்த பரீட்சைக்காக எல்லோருடனும் சேர்த்து என்னையும் பயிற்றுவிக்க தொடங்கினார். ஆசிரியரின் பிரத்யேக கவனிப்பாலும் அவர் காட்டிய அன்பினாலும் தவறாமல் பாடசாலை செல்ல தொடங்கினேன். நல்ல நண்பர்களும் கிடைத்தார்கள். அந்த பரீட்சைக்காக பாடசாலையில் மேலதிக வகுப்புகள் நடைபெற தொடங்கின.
அங்கு அந்த வகுப்புகள் முடிந்தவுடன் அந்த பாடசாலை உடையுடனே ஆசிரியரின் வீட்டுக்கு அவருடனே செல்வேன். இந்த காலகட்டத்தில் எனது தாயார் கோர வாகன விபத்து ஒன்றிலே சிக்கி கால் முறிந்தவராக மாதக்கணக்கில் கட்டில் படுக்கையிலே இருந்தார். வீட்டிலும் ஏழ்மை. அக்காமார் இருவரும் என்னை விட 2 மற்றும் 4 வயதுதான் மூத்தவர்கள். அவர்களுக்கும் இந்த சூழல் புதிது. எனது வீட்டிற்கும் ஆசிரியரின் வீட்டிற்கும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் இடைவெளி. நடந்தே செல்ல வேண்டிய சூழ்நிலை. இதனால் பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வந்து திரும்ப மாலை நேர வகுப்பிற்கு செல்ல இயலாது. அதனால் பாடசாலையில் மேலதிக வகுப்பை முடித்துவிட்டு நேரடியாக ஆசிரியரின் வீட்டுக்கே செல்வது வழமை. என்னை தன் மகன் போலவே அக்கறை எடுத்து கவனித்துக் கொண்டார். எங்கள் குடும்ப சூழ்நிலையையும் ஓரளவிற்கு அறிந்திருந்தார். குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் ஆசிரியரின் வீட்டில் அநேக நாள் இரவு தங்கி இருக்கின்றேன். அவர்கள் வீட்டில் சாப்பிட்டு இருக்கின்றேன். இன்று நினைத்தாலும் கண்கள் கலங்குகின்றன. அன்பழகன் என்ற தரம் 5 பயிற்சி நூல் ஒன்றினை எல்லோரும் வாங்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார். அந்த நேரம் அதை உடனடியாக வாங்க முடியாத பொருளாதாரமும் இருக்கவில்லை. இந்த புத்தகத்தையும் ஆசிரியரை வாங்கி தந்தார். என்னை பார்த்து அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வார், நீ இன்னும் கொஞ்சம் நன்றாக படித்தால் மாவட்டத்தில் முதல் மாணவனாக கூட வருவாய் என்று. அவ்வளவு நம்பிக்கை என் மீது. இலகுவான கேள்விகளை கவனஈனமாக செய்து பிழைவிடும் போது எல்லாம் தெரியும் என்ற தலைக்கணத்தில் பேப்பர் செய்யாதென்னு அடிக்கடி பேச்சு வாங்குவதுண்டு. 1.5 வருட காலப்பகுதியில் என்னை திறமாக பயிற்றுவித்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் பாஸ் பண்ண வைத்தார். என்னோடு சேர்த்து 21 பேர் நாங்கள் இந்த பரீட்சையில் சித்தி பெற்றோம். 2005 21 பேர் இந்த பாடசாலையில் சித்தி பெற்றிருந்தோம். இந்த எண்ணிக்கை இன்றளவும் முறியடிக்கப்படாத வரலாற்று சாதனையாக அப்பாடசாலையில் காணப்படுகின்றது. அப்போது என்னால் சிறந்த பெறுபேற்றை பெற்று என் ஆசிரியருக்கு பெருமை சேர்க்க முடியவில்லை. அந்த பரீட்சையில் சித்தி அடைந்த பின்னரே இந்த ஆசிரியர் என் வாழ்க்கையில் விதைத்த விதையின் தன்மை எனக்கு புலப்பட ஆரம்பித்தது. போட்டி நிறைந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை வலிமையும் என்னில் வளர ஆரம்பித்தது. தரம் 9 தொடக்கம் தரம் 12 வரை திருவோணமலை உவர்மலை விவேகானந்த கல்லூரியில் கல்வி கற்றேன். இந்த ஆசிரியர் என்மேல் வைத்த நம்பிக்கையையும் அவரது ஊக்கமுமே அந்த பாடசாலையிலும் சிறப்பாக செயற்பட எனக்கு உத்வேகம் கொடுத்தது. பின்னர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றேன். தற்பொழுது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சட்ட கற்கையையும் பயின்று கொண்டிருக்கின்றேன். இலங்கையின் அதி உயர் போட்டி பரீட்சையான இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையிலே தோற்றி வெற்றி பெற்றுள்ள 155 மாணவர்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன். இந்த பயணத்தில் அநேக ஆசிரியர்கள் நண்பர்கள் எனக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்தார்கள். ஆனால் விதை சுமதி டீச்சர் போட்டது. என் ஆசிரியர் இன்று திருவண்ணாமலை பெருந்தெரு விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்தில் அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய இந்த வெற்றியை சர்ப்ரைஸாக அவரது பாடசாலைக்கு சென்று அறிவிக்க வேண்டும் என்று என் ஆசிரியரை பற்றி அங்குள்ள ஆசிரியர்களும் மாணவர்களும் அறிய வேண்டும் எனவும் ஆசைப்பட்டேன். இன்னும் ஒரு வருடத்தில் கல்வி சேவையில் இருந்து ஓய்வு பெற போகும் என் ஆசிரியருக்கு, என்னை எனக்கே அடையாளப்படுத்திய என் ஆசிரியருக்கு இப்போதைக்கு என்னால் முடிந்த ஒரு சிறிய கைமாறு. இன்று கண்களில் கண்ணீர் மல்க என்னை ஆசீர்வதித்த வார்த்தைகள், என்னை கட்டித்தழுவிய அந்த அரவணைப்பு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. சுமதி டீச்சர் போன்ற எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னை போன்ற மாணவர்களின் வெற்றிகள் சமர்ப்பணமாகிக் கொண்டே இருக்கும். அதாவது ஒரு ஆசிரியர் எந்த அளவிற்கு ஒரு மாணவனை ஊக்கப்படுத்தி இருக்கின்றார், எந்த அளவிற்கு அந்த மாணவனுக்கு பக்கபலமாக இருந்திருக்கின்றார், அந்த மாணவன் இன்று இந்த ஒரு நிலையை அடைவதற்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்திருக்கின்றார் என்பது தொடர்பாக குறித்த அந்த இளைஞன் ஒரு சரியான பதிவை சரியான நேரத்தில் போட்டிருக்கின்றார். இன்று பாடசாலை ஆசிரியர்கள் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. ஆசிரியர்கள் திறம்பட செயற்படுவதில்லை என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது இப்படியான சிறந்த ஆசிரியர்களையும் நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த சமூகம் சிறந்த முறையில் போவதற்காக இவ்வாறான விடயங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த தொகுப்பை பார்த்தவர்கள், ஆசிரியரால் நல்லா வந்தவர்கள், இதனை நீங்கள் பகிர்ந்து இந்த ஆசிரியர் சமுதாயம் எவ்வாறு சேவைகளை செய்கின்றார்கள் என்பது தற்பொழுது வருகின்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும். இது பல வருடங்களுக்கு முன்னர் நடந்த சம்பவம். ஆனால் இன்று வரை அந்த ஆசிரியர் அவ்வாறுதான் மாணவர்களை கவனித்துக் கொண்டு இருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலுடன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.